இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாய பெண்களுக்கு வேலை பளுவை குறைக்கும் பண்ணை கருவிகள் குறித்து மதுரை மாவட்டம் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உணவு அறிவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி. பரிமளம் அவர்கள் தரும் தகவல்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உள்ள பண்ணை மகளிருக்கு ஏற்ற வேளாண் கருவிகளை பற்றிய ஒரு சிறு உரையினை நான் நிகழ்த்தப் போகிறேன். என்னுடைய பெயர் முனைவர் ப. பரிமளம். இந்த கல்லூரியில் நாங்கள் பெண்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய வேலை பளுவை குறைக்கும் வகையில் கண்டுபிடித்த சில பண்ணை கருவிகளை உங்கள் முன் காட்சிப்படுத்த உள்ளோம். முதலாவதாக நாம் பார்த்தோமேயானால், வேளாண்மையில் பெண்களின் பங்களிப்பு என்பது 55% முதல் 65% என்று உலக அளவில் கணக்கிடப்பட்டுள்ளது. அறுவடையிலும் அதனை களை எடுப்பது போன்ற பகுதிகளில் பார்த்தோமேயானால் 80% முதல் 90% பெண்களின் பங்களிப்பானது உள்ளது. நாங்கள் இந்த கல்லூரியில் பெண்களுக்கு ஏற்றவாறு சில சின்ன வகையில் நின்று கொண்டே செலுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய கருவிகளை நாங்கள் பயன்படுத்தி கண்டுபிடித்துள்ளோம். இதனை சிறந்த முறையில் ஆராய்ச்சியும் செய்து அந்த ஆராய்ச்சி முடிவுகளை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அளிக்க உள்ளோம். முதலாவதாக நாங்கள் கண்டுபிடித்துள்ள கருவி என்பது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நாற்று நடும் கருவி. பொதுவாக நாற்று நடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலையாக இதுவரை இருந்துள்ளது. இல்லை, நம்ம பெரிய பெரிய மெஷின்களை யூஸ் பண்ணும்போது என்னென்னா, பெரிய அளவில் உள்ள பண்ணை முதலாளிகள் மட்டுமே அந்த மாதிரி மெஷின்களை யூஸ் பண்ண முடியும். ஒரு சிறு விவசாயி இல்லாட்டா குறு விவசாயி வேலை ஆட்களை கொண்டு அதுவும் நாற்று நடுவது பண்டைய முறை போலேருந்து பெண்களே செய்து வருகின்றனர். ஆனால் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்துள்ள கருவியானது நின்ற நிலையிலேயே பெண்களுக்கு அந்த நாற்று நடும் கருவியினை உபயோகப்படுத்தி அவர்களுடைய வேலை பளுவினை குறைப்பதோடு செல்லாமல் தசை நார் போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றது. இந்த நாற்று நடும் கருவி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருவியில் நின்ற நிலையிலேயே நாற்றுக்களை உள்ளே விட்டு அதனை ஒவ்வொரு நாற்றாக நட்டு அந்த வேலையினை முடிக்க முடியும். இதனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குனிந்து செய்யும் வேலையோ முதுகு வலி ஆகியவற்றை பெருமளவில் குறைகிறது. அதே மாதிரி ஒரு 20% நேரமும் மிச்சமாக கணக்கிடப்பட்டுள்ளது. அடுத்த கருவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உரமிடும் கருவி. இந்த உரமிடும் கருவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உரமிடுவது பெரும்பாலும் ஆண்கள் மற்றும் பெண்களாலே செய்யப்படுகிற ஒரு வேலையாகும். இந்த உரமிடும் கருவிகளை வெறும் கைகளால் உரமிடும் போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கைகளில் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை போன்ற இதுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கருவியினை நம்ம வடிவமைச்சா அவர்களுக்கு இந்த ஒவ்வாமை அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம அவங்கள பாதுகாக்கலாம். அதுவும் ஒவ்வொரு அதிக அளவில் உரம் வீணாவதையும் தவிர்க்க முடியும். 20% வீணாவதையும் தவிர்க்க முடியும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இப்போ இந்த சின்ன அளவில் நின்று கொண்டே உரமிடும் கருவியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலேயும் நாங்கள் அந்த செடிக்கு பக்கத்தில் அதை ப்ரெஸ் பண்ணும்போது 5 முதல் 7% வரை 7 கிராம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு செடிக்கு தேவைக்கு ஏற்ப அந்த அளவு நாங்கள் அதை அந்த செடிக்கு பக்கத்துலேயே அதை போடுறதுனால அந்த உரம் செடி மற்றும் இதுக்கு நிறைய எஃபிஷியன்சி கிடைக்குது. அதோட வீணாகும் தன்மையும் குறைகிறது. இந்த இதை நின்ற நிலையிலேயே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% நேரம் மிச்சமாகிறது. அதே மாதிரி 20% அவங்களுக்கு உரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. களைகளாலும் மிற்ற பிற செடிகளாலும் இந்த உரங்களை உபயோகிக்க முடியாது. ஏன்னா எந்த செடிக்கு தேவையோ அந்த செடிக்கு பக்கத்திலே போடுறதுனால அந்த செடி மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியுது. இது இரண்டாவது கருவி. மூன்றாவது கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணை மகளிர் இப்போ வெண்டைக்காய் உடைக்கிறது இல்லை பவுக்கள் அறுவடை செய்வது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பெரும்பாலும் பெண்களே வேலை செய்கின்றனர்.
இந்த பூக்கள் அறுவடை செய்யும்போது வந்து அதிகாலையிலேயே அந்த அறுவடை செய்தால்தான் அதன் விலையும் அவங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கிறது. அதே மாதிரி வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளை வந்து காலையில் அறுவடை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து அந்த சுனை அடித்து விரல்களில் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ரத்தங்கள்லாம் வெளியே வருது. அப்படிங்கிறதுனால வந்து ஏதோ ஒரு சின்ன வகையான சிறிய அளவிலான ஒரு அறுவடை கருவியை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு ஏற்றவாறு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வளைய வடிவ அறுவடை கருவி அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன மோதிர அளவில் ஒரு வளையம் மாதிரி அது இருக்கும். அந்த அறுவடை கருவியை விரல்களில் மாற்றி எந்த விரல்னாலும் மாட்டிக்கலாம். மோதிர விரல் இல்லாட்டா நடு விரல் இல்லாட்டா ஆட்காட்டி விரல் எந்த விரல்லையும் அவங்களுக்கு மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு வெண்டைக்காயாக அவங்களால உடிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுனை அடிக்காமல் அந்த விரல்களில் வந்து பாதிப்பு இல்லாமல் அதை வந்து பண்ண முடியுது. அது வந்து 17% வரை அவங்களுக்கு வந்து ஆற்றலையும் சேகரிக்கிறது. அதிக அளவு ஒரு 20% வரை அவங்களால எப்பவும் பறிக்கிற பழைய முறையிலிருந்து புதிய முறையை யூஸ் பண்ணும்போது ஒரு 20% வரை அவங்களுக்கு வந்து அது வந்து உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறதுனால அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து விலையும் வந்து அவங்களுக்கு அன்றாட தேவை, அதாவது சம்பளமும் வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோ பறிச்சாங்க அப்படின்னா அதோட விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஊதியமும் உயர்கிறது. இது வந்து ஒரு 3வது கருவி. 4வது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து பெண்கள் வந்து ஒரு கரும்பு உரிக்க போகும்போதோ இது பண்ணும்போது அவங்களுக்கு சோகை அடிக்கும். சோகை அடிக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோட அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு சட்டையை தான் அவங்க மாட்டிட்டு போவாங்க. அந்த சட்டையை போடுறதுனால அவங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவாக தான் போட்டிருப்பாங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆகையினால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விவசாய பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஆடை வந்து வடிவமைச்சிருக்கோம். இந்த பாதுகாப்பான ஆடை அப்படிங்கிறது மேல் அங்கி கொண்டது, ப்ளஸ் தலைக்கு ஒரு தொப்பி கொண்டது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையுறை கொண்ட ஒரு 3 அங்கங்களை கொண்ட ஒரு பாதுகாப்பான ஆடை அப்படிங்கிறத வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இந்த பாதுகாப்பான ஆடை வந்து பருத்தியினால் செய்யப்பட்டுள்ளதுனால வந்து அவங்க வெயிலில் நின்று வேலை செய்யும்போது அது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பில் விழக்கூடிய அந்த காயங்கள்ல இருந்தும் அவங்கள வந்து அதை வந்து தவிர்க்க முடியுது. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த பாதுகாப்பான ஆடையை வந்து பருத்தி எடுக்கும்போது கரும்பு தோட்டங்களுக்கு உள்ளே செல்லும்போது வெண்டைக்காய் உடைக்கும்போது இந்த மாதிரி கருவிகளுக்கு இந்த மாதிரி விவசாய வேலைகள் செய்யும்போது அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொண்ட சின்ன பண்ணை கருவிகளை வந்து நாங்கள் இந்த கல்லூரியில் வந்து பெருமளவில் ஆராய்ச்சி செய்து இதனை வந்து சயின்டிஃபிக்காக, அதாவது எலக்ட்ரோமயோகிராஃபி ஸ்டடீஸ், தசைநார் பற்றிய எந்த அளவுக்கு வந்து அது வந்து சோர்வடையுது அப்படிங்கிறது வரைக்குமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவில் இந்த தசைநார் பிரச்சனைகளில் இருந்து பெண்களுக்கு ஒரு விடுதலையாக இந்த பண்ணை கருவிகள் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சினை உங்கள் விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. பரிமளம் அவர்களை 09442582283 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.